ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றினா ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் சின்ன ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இதை கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஒரு சில மீட்டிங்ஸில் பேசியிருப்பேன். ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தேன், ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும். ஸோ இப்போ வந்து தான் ஸ்பைரோலினா. ஓகேங்களா? ஸோ நம்ம வெஸ்டிஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்த ப்ராடக்ட்டும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமும் காலம் ஃபுல்லாக இருக்க போகுது இந்த ஸ்பைரோலினா. ஸோ இந்த ஸ்பைரோலினா பொறுத்த வரைக்கும் நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெஸ்டிஜ் பண்ணுற லீடர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சுருள் பாசி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சுருள் பாசி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் ரியல் டைமில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், எப்படி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் கெயின் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேங்களா? வெயிட் கெயினாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பண்ணா வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஏறுறது கிடையாது. கரெக்டான ஒரு அளவில் நம்ம கரெக்டாக எதுவாக தான் சொல்லுவாங்க, அளவாக சாப்பிட்டா நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக இதை எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன், ஒரு ஸ்கின்னியாக இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து எப்படியாச்சும் அந்த ஸ்கின்னியை வந்து நம்ம ஒரு மசிலாக டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அதோட ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்பைரோலினா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 100 கேப்சூல்ஸ் இருக்கும் பெர் டே. நீங்கள் வந்து 3 கேப்சூல்ஸ் தாராளமாக எடுக்கலாம். 3 கேப்சூல்ஸ் அதிகபட்சம் 3 கேப்சூல்ஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மினிமம் 2 வாட்ச் நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேங்களா? நான் எப்படி சாப்பிட்றேன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே வெயிட் கெயின் பண்ணுறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெயிட் கெயின் பண்ணுறீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. வெயிட் கெயின் பண்ணலை, வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்குனா நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே எனக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்டர் சீசன், ஒரு சம்மர் சீசன், இப்படி கிளைமேட் மாற எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பட் அதுக்கான ஒரு இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியர் ஆச்சு. நான் நம்புவேன், கண்டிப்பாக 100% நம்புவேன். இந்த ஒரு ஸ்பைரோலினா நான் எடுத்துக்கும் போது எல்லாருமே நீங்களும் அதே மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ தான் டைம் இப்போது வந்து ஒரு 9 o'clock 9:30 கிட்ட ஆயிடுச்சு. மீட்டிங் எண்ட் அப் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று போட்டுக்கிட்டு சாப்பிட்டு முடித்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கேப்சூல்ஸ் ஆல்ரெடி இந்த பாட்டிலில் வந்து ஒரு இன்னும் 30 தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 7. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் இது வரைக்கும் ஸ்பைரோலினா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் 6 பாட்டில்ஸ் கிட்ட சாப்பிட்ருக்கேன். பெர் பாட்டில் 100னா 6 பாட்டில்னால் பார்த்துக்கோங்க, 600 ப்ளஸ் இது ஒன்று ஆல்மோஸ்ட் 700 கேப்சூல்ஸ் கிட்டே நான் எடுத்திருக்கேன். ஏதோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரா மேம் இவ்வளோ டேப்லெட் எடுத்துக்கிறானே, இவ்வளோ கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறானே அப்படின்னு நினச்சிப்பீங்க. எங்கள் வீட்டில் நினச்சாங்க. கண்டிப்பாக பார்க்காதவங்க தெரியாதவங்களும் நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இது வந்து சப்ளிமெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அர்த்தங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன அர்த்தங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை உணவு தான் எடுத்துக்கிறோம், ஒரு சாப்பாடு தான். ஓகேங்களா? ஒரு சாப்பாடு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருள் பாசியாக இருக்குது. அந்த சுருள் பாசியை உங்களால் நேரில் போய் வாங்க முடியுமான்னு கேட்டால் என்னால் வாங்க முடியல, நான் இதை வாங்கிட்டேன். நீங்கள் உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். வாங்க முடியலையா, ஸ்பைரோலினா எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? பெரிய பெரிய மெடிக்கல்ஸில் நான் வந்து நல்லா விசாரிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3000 வரைக்குமே, எப்படி 3000 வரைக்குமே இந்த ஸ்பைரோலினா இருக்குது. ஆனால் இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 365. இதோட டிபி ப்ரைஸ் வந்து 365 தான். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 421 rupees வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 421 rupees கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரி டேட்டு நமக்கு வந்து மினிமம் 3 years கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரி டேட்டு. ஓகேங்களா? ஸோ மேலே இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோசேஜ் போட்டிருப்பாங்க. 1 or 2 capsules twice a day to be used under medical supervision only அப்படின்னு. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கேட்டுக்கணும். சப்ளிமெண்ட்ஸே சாப்பிட்டாலும் நம்ம வந்து அப்ளைன்ஸ் கிட்ட கேட்டுக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ அப்ளைன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய போகுது அப்படிங்கிறது நினச்சிடாதீங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதுமாதிரி இண்டிகேஷன், கீழே இண்டிகேஷன் அதையும் படிச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல் இன் ஒபிசிட்டி, ஆர்த்ரைட்டிஸ், பில்ஸ் இம்யூனிட்டி அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் as அயன். அதாவது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மெயின் ரோலே வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட்டு தான். ஸோ அதை பற்றி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அதை பற்றியும் நமக்கு வந்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி 6 வயசுக்கு மேலே, ஓகேங்களா? 6 வயசுக்கு மேலே தான் நம்ம எடுத்துக்கணுமே. 6 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை எடுத்துக்கக்கூடாது. சின்ன பசங்களுக்கு கொடுத்துடாதீங்க. அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் பவுடர், கொலஸ்ட்ராம் கொடுக்கலாம். கொலஸ்ட்ராம் சப்ளிமெண்ட் இருக்குது. அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ கொலஸ்ட்ராம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3 வயசுலேருந்தே கொடுக்கலாம். அது நார்மலாக கடிச்சே சாப்பிடலாம். அந்த சப்ளிமெண்ட் அந்த தாராளமாக கொடுக்கலாம். பசும் சீம்பால் மூலமாக செய்யப்படுறது. இது வந்து ஸ்பைரோலினா. ஓகேங்களா? 6 ஏஜுக்கு மேலே தான். ஸோ இன்னும் ஒரு சில சப்ளிமெண்ட்ஸில் ஆஃப்டர் 12 தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பைரோலினா வாங்கி யூஸ் பண்ணாமல் வேணாமான்னு நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.